अस्सलाम वालेकुम, वेलकम டு ஹசி கிரியேஷன். நம்மளோட சேனல்ல ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட ஃபுல் கோர்ஸுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரேமில் எப்படி நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து பாப்லிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். போன வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பாப்லிங் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வந்து ஃப்ரேமை பற்றி பார்த்துக்கலாம். ஃப்ரேமில் வந்து மேல் பக்கம் இருக்க அந்த ரவுண்டில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃப்ரேமை வந்து லூஸ் ஆக்க முடியும். நான் வந்து 14 இன்ச் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. நமக்கு உள்பக்கம் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் மேல் பக்கம் இருக்கிறதுல இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். அந்த மேல் பக்கம் இருக்கிறத நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் ஃப்ரேம் மட்டும் எடுத்துக்கலாம். உட்டன் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இனி நம்ம இதுக்கு மேல் பக்கமாக கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஃப்ரேம்க்கு மேலே எந்த பக்கம் நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பக்கத்தை இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நமக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் தெரியுது பாருங்க. இனி நம்ம இதுக்கு மேல் பக்கமாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஃப்ரேமை வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே இந்த பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த கிளாத்தையும் டைட்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. கரெக்டாக நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நாம வந்து லூஸாக தான் இருக்குது நமக்கு ஃப்ரேம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட லூஸாக வேணும் அப்படின்னா கரெக்டாக வரணும் அப்படின்னா இன்னும் லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுருக்கேன். நமக்கு வந்து கிளாத் வந்து லூஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது. இனி நாம என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை வந்து எல்லா பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைட்டா இழுத்து விட்டாச்சு. சுருக்கம் எதுவும் இல்லாம இழுத்து விட்டாச்சு. இனி நீங்க வந்து ஃப்ரேமை வந்து லைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இனி நீங்க வந்து சென்டர்ல இருக்க கிளாத் இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. லூஸா தான் இருக்கு, ஸ்டிஃபா இல்லை அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் இல்லை, எல்லா பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாவே நம்ம வந்து கிளாத்தை வந்து இழுத்து விட்டுக்கணும். அப்பதான் நமக்கு கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வரும். சென்டர்ல இருக்க கிளாத் வந்து நமக்கு அப்பதான் நல்லா ஸ்ட்ரைட்டா சுருக்கம் எதுவும் இல்லாம கிடைக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணியாச்சு. இனி நீங்க வந்து சென்டர்ல கிளாத்தை வந்து தொட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு லூஸா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்க வந்து கிளாத்தை இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நல்ல இழுத்த கிளாத்தை வந்து நல்ல டைட்டா இருக்கணும். நமக்கு சென்டர்ல எந்த ஒரு சுருக்கமும் நம்ம வந்து தொடும்போது குழிவும் வராம அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கிளாத். அந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கிளாத்தை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்ப தொட்டு பாருங்க, கரெக்டா இருக்கு பாருங்க. குழி வந்து வரல, அப்படி ஸ்டிஃபாவே இருக்கு. நம்ம கையை எடுத்த அப்புறமும் நம்ம எந்த ஷேப்ல இருந்தோ அந்த ஷேப்ல வந்துடுச்சு. இந்த மாதிரி தட்டியும் பார்த்துக்கோங்க. பாருங்க கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஃப்ரேமை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இனி நீங்கள் ஃப்ரேமை வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லூஸ் ஆகாத மாதிரி கிளாத் இனி லூஸ் ஆகாத மாதிரி ஃப்ரேமை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து உட்டன் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஸ்டிஃபாக வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எந்த கிளாத் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த கிளாத் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே கரெக்டா பெர்ஃபெக்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.